தமிழ் பேசுவான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆமென். நான் ஜெர்மன் தேசத்திலிருந்து இன்று காலை வந்தேன். காலமாக வந்து உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சியை. நான் ஜெர்மன் தேசத்திலே 40 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி, 3 மகன்கள், 2 பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படியாக பாஸ்டர் பையா சொன்னது போல பேசுறதுக்குள்ளே பட்டணங்களுக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே கடந்து சென்று கர்த்தருடைய வேலையை நான் சகோதரம், இந்த மாலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெப ஆலய ஊழியர்கள் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ இல்லாவிட்டால் ஆராதனை இல்லாமல் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் காலை வேளையில் வந்தபடினாலே ஆராதனை அதனாலே மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலும் யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். தயவு செய்து எனக்காக யாராவது ஒரு வாசனம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் பிழைப்பார்கள். நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே எத்தனையோ பிரயாசங்களை நாங்கள் பிரயாசப்படுகிறோம். பிரயாசப்படுகிறோம். வேலைக்காக, மற்ற வாழ்க்கையின் உயர்தர காரியங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நன்மைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், பிள்ளைகள், வாழ்க்கை, மற்ற காரிய வளங்களுக்காக நாங்கள் பிழைக்க வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லா நோக்கமும், எல்லா எண்ணமும், சிந்தனையும் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன? பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுக்கு அருமையான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசம் என்பது ஒரு வரம். அது காணக்கூடதாக இருக்கிறது. அது காணக்கூடாதா இருக்கிறது. நாம் கண்களை காண முடியாது. அது தேவன் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் சில வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசித்து நாம் பிழைக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கிற நேரத்திலே அது கைகூடி பெறாமல், அது நம்முடைய வாழ்க்கையிலே நிகழாமல், நமக்கு ஏதாவது பாரதூரமான ஒரு பயங்கரமான நிகழ்வுகள் ஏற்பட்டால் வாழ்க்கையிலே நாம் பயப்படுகிறோம். அடுத்து என்னென்று சொல்லும்? விசுவாசமானது நம்பப்படுகிறது, ஆனா உறுதி அநேகருக்கு இல்லை, அதுல நிச்சயமும் இல்லை. அதனாலே அவர்கள் தவிக்கிறார். நம்பிக்கை என்பது காத்திருக்கு. 2 முறை வசனம் தான், ஆனா வித்தியாசமான வேலைகளை செய்யும். விசுவாசம் உடனடியாக நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இல்லை.
கிடைக்க வேண்டும், அது நமக்கு நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு உள்ளம் மனது. ஆனால் நம்பிக்கை என்பது காத்திருக்குது. நெடுங்காலமாய் நாங்கள் காத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாத வரையும் சரி வராத பொழுதெல்லாம் நாம் ரெண்டு நிலைமையிலும் கலந்து விடுகிறோம். விசுவாசம் இல்லாமலும் கலந்து விடுகிறோம், நம்பிக்கை இல்லாமலும் கலந்து விடுகிறோம். ஒன்றுமில்லாத நிலைமை. கடந்த சில வருஷங்களாக அப்படிப்பட்ட அநேக கிறிஸ்து இயேசுவை நம்பி விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்களுக்கு இருந்த நல்ல விசுவாசமும் போய் நல்ல நம்பிக்கையும் போய்விட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆராதிக்க அவர்கள் பிழைக்கிற ஒரு ஆலயம் அங்கே இல்லை. மனுஷர்கள் எல்லாம் பிழைக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பின்பதாக அந்த எல்லாம் அடிந்து சுக்குநூறாய் போய்விட்டது தேவனுடைய தேசம். ஒரு கல்லின் மேலே ஒரு கல்லில்லாதபடி எழுத்தின்படியே அப்படியாக எத்தனையோ பட்டணங்கள் எல்லா பகுதிகளும் சீரழிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் புனிகரமாக தங்கள் தேசத்தை கட்டி எழுப்பினார். அதற்கு பிறகு நிறைய ஜனங்கள் மக்கள் திரளாக கர்த்தரை தேடினார்கள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பொருளாதார ரீதியிலே புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான ரீதியிலே மலைக்கு மேலாக உயர்ந்தது எல்லா விஷயங்களும். எந்த தேசத்துக்கு போனாலும் மேட் இன் ஜெர்மனி என்றுதான் கேட்பார்கள். உலகத்தில் எத்தனையோ தேசங்களில் எல்லாம் பொருட்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் மேட் இன் ஜெர்மனி என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி ஒரு குவாலிட்டி இருக்கு. அது உண்மைதான். இப்படியாக இந்த தேச மக்கள் விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இழந்து ஒன்று என்ன அவர்கள் புள்ளையும் சில பூண்டுகள், சில கிழங்கு வகைகளை, சில காட்டிலே இருக்கிற பழங்களை தானா உண்டு வாழ்ந்தார்களா? அப்படி இல்லாத ஒரு நிலைமை வந்தது அந்த யுத்தத்தினால. பேரழி, நினைக்க முடியாத அடி. எத்தனை சேதம், லட்சக்கணக்கான மக்கள் பிழைக்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்பதாக அந்த தேசம் பிழைக்கிறதுக்கான வழியை கத்திரத்தின் பாதத்திலே வந்து கற்றுக்கொண்டு தேறினாங்க. வெள்ளைக்கார தேசம் வேதக்கார தேசம் இல்லை. நீங்க நினைக்கிறப்போ மிகவும் அரிது அங்கே கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறவர்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைன்னா நாம் நம்முடைய கரங்களினால், நம்முடைய பலத்தினால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும், எப்படியும் நாங்கள் முன்னேற முடியும் என்று சொல்லி அதிக பலம் அவர்கள் மனோதைரியத்தோடு அவர்கள் தங்கள் காரியங்கள் செய்தபடினாலே காலப்போக்கிலே கடவுளை விட்டு அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் மேலே தேவையில்லை. ஆனால் இந்த கொரோனா காலம் வந்த பொழுது அந்த கொஞ்சம் நெஞ்ச விசுவாசமும் நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. ஆலயங்கள் எல்லாம் மூடிவிட்டது. ஆலயத்துக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவை அண்டி கிறிஸ்துவின் பாசம் வைத்து நேசம் வைத்து ஓடி வந்த மக்கள் எல்லாம் வீட்டிலேயே முடக்கப்பட்டு ஆராதனை எல்லாம் இப்படியாக ஜூமிலே இப்படியாக போய் கொண்டிருந்த நேரங்கள், அதற்கு பின்பதாக ஒரு இந்த சூழ்நிலை மாறி நேரங்கள் காலங்கள் எல்லாம் பிறகு சரி வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் அனுமதிக்கிறார்கள் ஆலயத்துக்கு போக. நாங்கள் ஆலயத்தில் போய் ஆராதிக்க ஊழியம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுவும் எத்தனையோ கட்டுப்பாடுகள், நினைக்க முடியாத கட்டுப்பாடுகள். இருக்கிற இடங்களிலே 1.5 மீட்டர் முன்னுக்கு பின்னுக்கு, ஒரு இடத்துல 3 பேர், இவ்வளவு இடம் என்றால் 3 பேர் தான் இருக்க முடியும். அப்படியாக அதெல்லாம் பெரிய பாதிப்புகள். மனது அளவிலும் சரீர ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டது மக்கள். அதன் பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய விசுவாசத்திலே பின்னடைவுகள். அதன் பின்பதாக அவருக்கு நம்பிக்கையே அற்றது. நம்பிக்கை என்பது காத்திருக்கிறது. அந்த காத்திருக்குதலுக்கு பலன் கிடைக்கும் பொழுது அந்த விசுவாசம், அந்த மகிமை, அதை குறித்து அவர்களுக்கு அருமை தெரியும். ஏனால் நம்பிக்கை காத்திருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறும் பொழுது எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்த்த ஒரு நன்மை உடனடியாகத்தானே நிகழும் பொழுது, அப்பொழுது அந்த விசுவாசம் அது உடன் தானே நடந்தது. சிலருடைய 10 வருஷம் ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் 10 வருஷத்துக்கு பின்பதாக உடனே அதே ஒரு நாளிலே ஒரு செகண்ட்ல அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் அந்த 10 வருஷம் காத்திருந்தது கணக்கில் இல்லை.
அது மறந்து போகிறது வாழ்க்கையில். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நாம் விசுவாசத்திலே பல சூழ்நிலையில் நாம் விசுவாசத்திலே பிழைக்க முடியாதபடி, வாழ முடியாதபடி பல காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள், சொந்தம் என்று பல காரணங்கள் நாம் விசுவாசத்திலே என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியாதபடி போராட்டங்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு செகண்டில் சரி செய்து ஒரு செகண்ட் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை விளைக்க பண்ணும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லவா? நெடுங்காலமாக விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ, நாம் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதோ எப்படி இருக்கிறதா? ஜீவ வெறிச்ச போல மற்ற மகிழ்ச்சி. இப்படி ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தாவே நன்றி என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முன்பிருந்த காலங்களிலே பல காலங்களாக, பல வருஷங்களாக, பல நாட்களாக ஏங்கி தவித்து யோசித்து கலங்கி கொண்டு, ஆனால் இப்பொழுது உடனுக்குடனாக ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை அன்பு கொள்கிறோம். இதிலிருந்து நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பிழைக்கிறபடியினாலே, ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து, நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள், நீங்களும் வாழுவீர்கள். அதனாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் வேதத்தில் அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாது. பயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிழைக்க முடியாதபடி பல நெருக்கங்களுக்குள்ளே நம்மை அழுத்துகிறது. அதனால மன சோர்வுகள் வருகிறது, கலக்கங்கள் வருகிறது, அது மாத்திரமில்லை குழப்பங்களும் வருகிறது. அந்த நிலைமை மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுவது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர். நம்முடைய மனம் எதிலே உறுதியாய் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம், பேசலாம், அறிக்கையிடலாம். கர்த்தர் உள்ளிந்திரியங்களை, ஆழங்களை, அதற்கூடாக எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர். நாம் நம்மை யாராவது பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் உங்களே பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நம்பிக்கையை சொல்ல முடியாது. உங்களோட நடவடிக்கை மூலமாக, உங்கள் செயல் மூலமாக அதை பார்த்து நீங்கள் இப்படிப்பட்டிருக்கான்னு சொல்லி, என்றால் தேவன் உங்களுக்கு உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அந்த உள்ளத்திலே நீங்கள் உறுதியாய், யாரெல்லாம் உறுதியாய் நீங்கள் அவரை வெற்றி கொள்ளுகிறீர்களோ அவருடைய மனது, அவருடைய வாழ்க்கை பூரண சமாதானம். ஹல்லேலூயா, பூரண சமாதானம். என்று பாருங்கள், சமாதானமே இல்லை. கடந்த என்னுடைய மகனார் என்னை வழி அனுப்ப வரும் பொழுது என்னோட அவர் பேசிக்கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய மனைவி பிள்ளையோடு கூட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே அவர்கள் தன்னுடைய ஓய்வு நாளிலே வந்து அங்கிருந்து கவனித்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்த பொழுது அவர்களுடைய முகங்கள் மிகவும் சோகமாக, கவலை நிறைந்ததாக, ஏதோ இழந்ததை போல அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய மகனிடத்திலே சொன்னார். மகனுக்கு தெரியாது, என்னுடைய மகன் வந்து ஜெர்மனியில பிறந்தவர், அவருக்கு தெரியாது இங்கே என்னென்னலாம் நடந்தது. அப்பொழுது அவருக்கு நான் இதை விவரித்து சொன்ன பொழுதுதான், அந்த பாதிப்புகள் தான் சொன்னேன். இப்படியோட பலவிதமான பாதிப்புகள், சிலருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனால் தங்களையே பாதிக்கக்கூடிய பல காரியங்களை செய்தபடினாலே அதனால் பாதிப்பு. சிலர் ஒன்றுமே செய்யவில்லை, அதனாலே பாதிப்பு. செய்தவர்களும் இருக்கிறார்கள், செய்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யலாம் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் உங்களோட உள்ளத்திலே எப்பொழுது உங்களால் இயலாது, முடியாது, அதுக்கு மேல ஒன்றுமே கூடாது என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வரும். அது தெரியக்கூடாது என்றுதான் நமக்கு எதிர்ப்புகள், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொன்னால் நான் அந்த எல்லைக்கெல்லாம் போய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எல்லை விழிப்புக்கு போய் வந்திருக்கிறேன். மரணத்துக்கும் எனக்கும் நான் பிழைப்பேனோ என்று சொல்லி முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனைவி எனக்காக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறவனாக இருந்தேன். நானும் எனக்கு இருந்த விசுவாசத்தை தளர விட்டிருந்தால் எனக்குள்ளே தேவன் வைத்த
நம்பிக்கையை நானே அதை பிரயோசனப்படுத்தாமல் போயிருந்தால் இந்த இடத்துல நான் இல்லை. இந்த இடத்துல நான் நிற்பது அதிசயம். வேதத்திலே சங்கீதத்திலே 21ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். அவருக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது என்றாலும் கர்த்தருடைய கிருபை அந்த மனிதனோடு இருந்தது. அந்த மனிதனை என்னை நான் ஒப்பிடவில்லை, அந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் என்ன செய்வேன்? கொல்லாமல் பயப்படுகிறேன். வார்த்தை நிறைவேறும் பொழுது, அந்த வார்த்தையுடைய வல்லமை வெளிப்படும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும். இப்ப நான் எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். நான் உதாரணத்துக்கு சொல்லாம ஒரு பலாப்பழம் இருக்கிறது, அது இப்படி டேஸ்ட், அது என்ன மாதிரியே சொல்றது. ஆனா அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? அப்படியா? அப்படி நடந்துதான் வாழ்க்கையில் அப்படிதான். ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்லும் பொழுதுல நாங்கள் கேட்கிறோம். ஆனா அந்த பாதையில போய் அந்த வாழ்க்கையின் இந்த பாதையில கடைசி தொங்கலில போய் நின்று இனி என்ன முடிவுன்னு தெரியாத நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்பாருன்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் பிழைப்போம். ஆமே. ஆனா அநேகர் செய்யணும்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் விட்டு விடுகிறார். இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுறார். என்ன மனிதனுடைய உள்ளம், நாம் பிழைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வேலை வேண்டும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டும், ஓடி திரிகிறதுக்கு அங்கே நீங்க ஒரு கார் வேணும், நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், பை நிறைய காசு வேணும், பணம் வேணும். இதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள். அதையெல்லாம் மாணவர் சந்திப்பார், அதையெல்லாம் நம்ம கூட தருவார். அதுக்காகத்தான் அவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இக்காலத்து பாடுகள், இப்ப நாம் படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், பயங்கள், யோசனைகள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியை பெர்ஃபெக்டா செய்வார். எல்லாம் பெர்ஃபெக்டா செய்கிறத நம்முடைய ஆண்டவர். அதுல அவர் பெர்ஃபெக்ட், அருமையா செய்வார். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். நீங்க கேட்பீங்க, நான் பிழைக்கவா வந்தேன், பிழைக்க சில உனக்கு பிழைக்க தெரியாது, உனக்கு வாழ தெரியாது, இவ்வளவோ வேலை செய்கிறாய், இவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறாய், இவ்வளவோ படித்திருக்கிறாய், ஆனால் அதை கொண்டு மேனேஜ் பண்ண தெரியாது என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டிலே சொல்லியிருப்பீங்க, நல்லா படிக்கிற, நல்லா இது பண்ற, ஆனா ஒரு வேலையில ஒழுங்கா இருந்தது கிடையாது, நிலம் என்ன அங்கு நீங்குமா ஒரு உறுதி இல்லை. சிலருக்கு அப்படி வாலிபர்கள் எல்லாம் அப்படியா போய்விட்டாங்க. எதை செய்கிறது, எப்படி செய்வது, எப்பொழுது செய்வது என்று தெரியாத, பிழைக்க தெரியாதவர். என்ன பிழைக்க தெரியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வாருங்கள், நன்றாய் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, நன்றாய் பிழைப்பீர்கள். ஆனால் அவரோட அப்படியாக உறவில் இருக்கவர். என்னன்னு சொன்னா, நம்முடைய உள்ள மனதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்குள்ளே கடந்து போய்கொண்டது. இப்ப சில ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்கள்னு சொன்னா, அங்க ஜெர்மன் தேசத்துல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன விசா வேணும், முதல் என்ன அங்கே ஸ்டே பண்றதுக்கு விசா, அதுதான் நம்மளுடைய நோக்கமே. திரளான ஜனங்கள் வருவார்கள். எனக்கு ஒரு நான் பிழைக்கிறதுக்கு, நான் இங்க வந்தா செத்து போக வேண்டிய நிலைமை வரலாம், தெரியாது, அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. ஆனால் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்க வேணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு என்னதவை விசா, உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போவேன். அங்கே முதல் அவர்கள் நிற்பார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுக்கத்தானே அவருக்கு தெரியும், நன்றாய் கொடுப்பார். விசா கொடுப்பார், வேலை கொடுப்பார், வாழ்க்கை கொடுப்பார், எல்லாம் பிழைக்கிறது. மனிதன் பிழைக்கிறதுக்கு எது தேவை அதெல்லாம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள், நம்முடைய தேவைகள், இவர்களை குறித்து தான் நாம் கவலைப்பட்டு யோசிக்கிறோம். ஆனால் அதோடு கூட போனஸாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை அவர் கொடுத்தார், நிரந்தரமாக அவரோட வாழுகிற வாழ்க்கை. அதனால இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவருக்குள்ளே வந்தால் நாம் பிழைப்போம், ஆடுவோம், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் அவர் சொல்றார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீங்க, உங்களை பிழைக்க வைப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களை வாழ வைப்பார். ஆனால் இந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும், அதான் முக்கியம்.
அவருடைய வார்த்தை. இப்ப நான் என்னுடைய அனுபவங்களை சொல்லலாம், நான் கடந்து வந்த பாதையை சொல்லலாம். உங்களிடத்துல நிறைய இதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதை விட மேலானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அது எழுதியிருக்கிறார், நான் பிழைக்கிறபடினா நீங்களும் என்ன பிழைப்பீர்கள், நீங்களும் வாழ்வீர்கள் சொல்லுகிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருக்கிற நமக்கு எல்லாம் நம்முடைய சரீரத்தில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் வாழுகிறோம். அதனாலே நாம் வாழுகிறபடியினாலே நாம் பிழைக்கிறோம். அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் நாம் உலகத்தில்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையிலும் அவர் நித்தியத்துக்கான ஒரு வாழ்க்கையை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக யோவான் 6வது அதிகாரம் 57 58 இதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். அல்லேலூயா. நான் இந்த மாதத்து தியானத்துக்காக ஒரு வார்த்தை கட்டத்திலே காத்திருந்து பேசுவது வழக்கம், முறைமை. அப்பொழுது இந்த வார்த்தை கத்திரனை கொடுத்த பொழுது இதை தியானத்துக்கு கொண்டு ஒவ்வொரு வாரமும் வந்தேன். இன்று சரியாக 30ஆம் தேதி முடிகிறது. இந்த மாதம் முடிகிறது. இங்கே நான் உங்களோடு பேசிக்கொண்டு எத்தனை நான் ஜெர்மனியிலும் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை, இந்த மாதத்துக்கான வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமையில பேசி வருகிறேன். நான் எழுதினேன் எப்படி என்று சொன்னால், என்னாலே விளைப்பான் என்று இந்த தியானத்துக்கு எழுதினேன். என்ன எழுதினேன்? என்னாலே, இயேசு கிறிஸ்துவினாலே. ஏன்னா நான் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்தவங்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன். அப்பொழுது எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன அவர் கொடுத்தது, நான் பிழைத்தபடியால் நீயும் பிழைப்பார். இதை கேட்கிறவர்கள் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். எப்படிப்பட்ட காரியமா இருந்தால், எந்த நிலைமையா இருந்தால், வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்களா வந்து பார்த்து போட்டேன், இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்கிறோம், எழுதியே கொடுத்து விடுவார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது, ஆயுதப்படுத்துங்கள் சொல்லிவிட்டார். ஒரு வேதத்திலே நீங்கள் லேசிய தீர்க்கதரிசியில உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு மனிதனை பார்த்து அவர் தேவனிடத்திலே அழுதார். எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தார்? 15 வருஷம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பாதத்தில் போய் கண்ணீர் விடும் பொழுது, நாம் கதறி கூப்பிடும் பொழுது, நம்முடைய கண்ணீரை கட்டி விட்டு நம்மை தள்ளி உதறி விட்டு போகிறவர் அல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவருடைய காலை பிடிப்போம் என்று சொன்னார். அவருடைய காலை பிடிப்போம் சொன்னார். அவருடைய காலை பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாம் பிழைக்கொள்வதற்காக எத்தனையோ கற்களை பிடிக்கிற எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். அப்படி செய்யவில்லை, அப்படி அதற்காக வேலை திட்டங்கள் இருக்கு. ஒரு காரியத்தை பெற்ற, ஒரு காரியத்தை நடத்த, நடைமுறைப்படுத்த. ஆனால் வாழவும், நித்தியமாக வாழவும் ஒரு வழியே தெரியவில்லை. இயேசுடைய பாதத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முடிந்தவன் என்ற அனுபவத்தில். அதனால தான் சொல்லுவேன், அவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, இந்த வசனம் சொல்லியிருக்கேன், பிழைக்கிறேன், நான் பிழைப்பேன். ஆமென். எல்லாரும் சொல்லிவிடுவார்கள். உறவு, சொந்த, மனைவி, பிள்ளைகள். வைத்தியருடைய அறிக்கை இருக்கிறது, பார்த்து ஹோமோசான்ஸ் ஆயுதப்படுத்து. ஆனால் அவன் தேவனிடத்தில் திரும்பி அந்நியரோடு கவனம் பண்ணினப்படுவது சொன்னதையே ஆண்டவர் எனக்கு சொன்னார், வா முடிந்தது, அது நான் மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சொன்னார், வா. என்னுடைய மகன் வந்து இப்பதான் அவனுக்கு வயது காணாது, அவன் திருமணம் முடிக்க வேணும், பேர பிள்ளையை காண வேணும் என்ற ஆசை.
இல்லாவிட்ட நான் இங்கே இல்லை. ஆண்டவர் அதுக்காக அதை தாண்டி வரவன் அப்படி கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நம்மை கூப்பிடும் பொழுது வா இங்கே வா, வசனத்தின் படியே சொல்லி காண்பித்து கூப்பிடுவார். ஓகே, வசனத்தை காண்பது இங்கே இருக்கிறது இப்படி என்று நான் தான் கூப்பிடுகிறேன். நாம் ஓகே சொல்லிவிட்டால் நாம் தேவனத்திலே போய்விடுவோம். இல்லை என்று நாம் இருக்க வேண்டும், நமக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் சொன்னால் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் வருஷம் தருவார். அல்லேலூயா. அதை மற்றவர்களுக்கு நாம் எப்படி பிழைத்தோம், நாம் எப்படி வாழுகிறோம், நாம் எப்படி கிருபை பெற்றோம் என்பதை சொல்ல எனக்கு தேவன் அவருடைய கண்களிலே தயவு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் தயவு செய்யும், உங்களுக்கும் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கடினமான சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் இருக்கிற அன்பிலே தவறி போய்விட்டார். அவருடைய கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளவும், விசுவாசத்தோடு அவர் உங்களை பிடித்துக் கொள்ளவும், ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ளவும், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவு எப்பொழுதும் இருக்க கைவிடா. ஜெபம் நாம் எழுந்து ஜெபம். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். இந்த மாலை வேளையில் நெருக்கத்திலே வந்திருக்கிறீர்களோ, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே மனம் வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ, எத்தனை முறைதான், எவ்வளவு காலம்தான், எத்தனை வருஷங்கள் தான், யாரிடத்தில் நான் சொல்லுவேன், யாரிடத்திலே நான் போவேன் என்று கலங்கி வந்திருக்கிறீர்களோ, நான் பிழைப்பேனோ, நான் வாழுவேனோ, என் வாழ்க்கை நித்தமும் இதுதானோ என்று கலங்கி வந்திருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் நான் என்னை அழிக்க வேண்டுமோ, எனக்கு மரணத்தை நானே கொண்டு வர வேண்டுமோ என்று தீர்மானத்தோடு வந்திருக்கிறீர்களோ, இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன நன்மை, என்ன பிரயோசனம்? நன்றாய் இருந்தவர்கள், நண்பர்களாய் இருந்தவர்கள், உறவினர்களாய் இருந்தவர்கள், சொந்தமாய் இருந்தவர்கள் எல்லாம் விரோதமாய் செயல்படுகிறார்களா? நம்பிக்கையற்ற நிலைமையா, விசுவாசமற்ற நிலைமையா, இனிமேல் பிழைப்பேன் என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வந்திருக்கிறீர்களா? கர்த்தரை வாருங்கள், இயேசுவை வாருங்கள், ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பிழைக்க வைப்பார். அவருடைய வாழ்வு, எனக்கு வாழ்வு கொடுத்த, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த, எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் சேமங்கே என்று மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியினாலே பயப்படாதீர்கள். உங்கள் உள்ளத்திலே தற்கொலை ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த ஆவியை இந்த இரவிலே கர்த்தர் முறியடிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இரவிலே கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் தீர்மானங்கள், உங்கள் முடிவுகளை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். அது கர்த்தருடைய தீர்மானமும் அல்ல, முடிவும் அல்ல. அந்த முடிவிலே, தீர்மானத்திலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். என்று சொன்னால், கர்த்தருடைய கருத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் சொன்னால் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அதனாலே இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களான்னு சொன்னார். உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்களோட வாழ்க்கையை உயிர்ப்பித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவோம். சாவுக்கு ஏதுவான எந்த வாழ்க்கையும், எந்தவித காரியமாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர்
ஹல்லேலூயா. வேற வேளையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கை என்னென்ன கவலைகள், என்னென்ன கஷ்டங்கள், வேதனைகளோடு, துயரங்களோடு, மன பாரங்களோடு வந்திருக்கிறார்களோ தேற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களை மாறுகிறது. என் தகப்பனை சரியாய் மகிழ்ச்சியா கடமுள்ள கரத்தை வைங்க. நீரை நல்ல பரிகாரி, நீரை நல்ல மேய்ப்பு, குணமாக்கு, சுகமாக்கு. காயப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே கட்டுங்க. ஆண்டவரே இந்த காயங்களை கட்டுங்க. குணமாக்க முடியாது, மாற முடியாது, இயலாது என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்க. உயிர் பெய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா பொல்லாத எண்ணங்கள், சிந்தனைகளை வாழ்க்கையை முடிக்கவும் அழிக்கவும் சொல்ல வருகிற எல்லா விதமான இருளின் அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொண்டு செயலுக்கு போகும்படியாகி அழித்து துரத்துகிறோம். விடுதலையாவதா தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு பகுதியில், ஒவ்வொரு சரீரங்களில், ஒவ்வொரு பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செயலிழந்தோம். எல்லாவித பலவீனமும், கொல்லவும், அழிக்கவும் எத்தனைக்கிற முயற்சிகளை கொண்டு வருகிற எல்லா இருளின் அந்தகாரங்களும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். செயலற்று போகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இதுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், பிள்ளைகளை, குடும்பங்களை, தாய் தகப்பன் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். ஆவியானவரே தொட்டு பலப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பையும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியை செய்தருளுங்கம்மா. அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல ஆமென். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அப்படியே ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர்களுக்கு இடைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். கரங்களை வைத்து